தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Acting is not only about acting, it's also about reacting அப்படின்ற மாதிரி சொல்லும்போது reacting to விஜய் சேதுபதி, reacting to SK, reacting to ரக்ஷித் செட்டி. Rakshit's style is very subtle, so அது reflect பண்ணணும். When you're working with him, you reflect that same kind of style. இப்போ விஜய் சார் you have to be very awake. சடனா ஒரு improvise பண்ணிட்டு you need to respond to that. இல்லனா it looks weird. I think SK sir is very sensitive, so he'll also notice the way you're taking a dialogue. He will adapt his way of taking the dialogue. அந்த மாதிரி அந்த conversation is always going on. I think 2018 இருந்து I've started auditioning. Every actor's life அப்படிதான். You start first 2-3 years is just auditioning. தொடர்ந்து பாருங்க பெரிய பெரிய ஹீரோஸோட பண்றாங்க. வெரி லக்கி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை டேர்ம் யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க, நான் எவ்வளவு நாள் ட்ரை பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்குமா? For example, Sapta, that was my biggest break. Newspaperல I read that you're looking for a heroine. Audition பண்ண முடியுமா சார்? If you're okay, please can I audition? அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அவங்க பார்த்துட்டு he replied. ரொம்ப கியூரியஸா இருக்கு, என்ன ஆடிஷன் பண்ணாங்க, என்ன சீனை கொடுத்தாங்கன்ற எனக்கு அந்த ஆடிஷன். மனு அங்க காடி டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்களே, he's driving, he's got the thing in his ear and she's like இப்படி பேசு, ஃபோன் பிடிச்சிட்டு கடல் சவுண்ட், அதுதான் ஆடிஷன். அதுக்கப்புறம் அதே ரக்ஷித் செட்டி மூலமா தூரத்துல இருந்து ஒரு லைட் கொடுக்கப்படுது. அப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு லைட்டை பார்க்கும்போது உங்கள்ட்ட ஒரு சீன் வச்சுட்டு ஐ லுக் அட் பிஃபோர் திஸ் சீன் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். இந்த பொண்ணுக்கு என்ன மூட்ல இஸ் ஷி கமிங் டு திஸ் டயலாக், வாட் இஸ் ஹர் ரிலேஷன்ஷிப் இன் வெதர் இட்ஸ் ஹர் பார்ட்னர், ஸோ அது ரக்ஷித் செட்டி கேரக்டர், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம், பிகாஸ் அது ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தேர்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பிஹேவிங், இல்லைனா மதர் கேரக்டர் இருந்தால் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பிஹேவிங். வணக்கம் ருக்மிணி வசந்த் அவர்களே. வணக்கம் ராகுல், தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். தென் வெரி ஹாப்பி டு இன்டர்வியூ யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ், இந்த படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கால் வந்திருக்கும், தமிழ் சினிமாலேருந்து கால் பண்ணுறோம், சென்னையிலேருந்து இந்த மாதிரியான இந்த படத்துக்கு இந்த ஹீரோ கூட அப்படிங்கும்போது வாட் ஆர் த எக்ஸைட்மெண்ட்ஸ் யூ ஹேவ்? ஓகே, நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்க போகிறோம், அந்த எக்ஸைட்மெண்ட் பற்றி சொல்ல முடியுமா? எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும், கொஞ்சம் நர்வஸ்னஸ் கூட இருக்கும். பிகாஸ் எனி டைம் யூ ஆர் ஸ்டார்டிங் இன் அ நியூ இண்டஸ்ட்ரி, there's always that question of அந்த acceptance. Will I receive that acceptance? Will people be able to relate with what I'm able to do? அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சில questions இருக்கும். But luckily for me that nervousness with Sapta Sagardaachayil only was kind of removed, because அந்த படம்க்கு அப்புறம் சைடேக்கு அப்புறம் தான் there was a lot of love that I received from the Tamil audience. So எனக்கு அந்த nervousness கொஞ்சம் recede ஆயிடுச்சு. But excitement is I'm really happy to be joining this industry with ஒரு straight தமிழ் படம். சப்த சாகர்தாச்சையில நாங்க டப் பண்ணோம், ஆனா this is my first original straight தமிழ் debut. So எனக்கு ரொம்ப I'm excited to see, பார்க்கலாம். இப்போ இன்னொரு இண்டஸ்ட்ரியில இருக்கோம்னா எல்லா இண்டஸ்ட்ரியை பத்தியும் ஒரு ஆடியன்ஸா நமக்கு ஒரு பார்வை இருக்கும், இந்த சினிமா வந்து இப்படி. ஓகே, யுவர் தாட்ஸ் ஆன் தமிழ் சினிமா இப்படி இருக்கும், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் தமிழ் சினிமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பார்வைகள்லாம் இருந்துச்சு தமிழ் சினிமா மேல? I had a lot of respect, because I think that in the industry there's a very rich culture of high artistry but also a commercial value. ரெண்டு கூட இருக்கு. I feel like it's a perfect marriage of அந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா சினிமால. It should be an artistic piece of art also, and it should also be commercially successful. I think அது ரெண்டும் இருக்கு. I've really enjoyed seeing that in the past. Okay. இப்போ what are the stuffs, அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஓகே என்னோட ஸ்டஃப் இவ்வளோ இருக்கு, நீங்க எனக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க, என்கிட்ட இருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல நடிக்க போறதுக்கு முன்னாடி. இப்போ சப்த சாகர்தாச்சையில நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். எப்படி இதை இவங்க பண்ணாங்க, இவ்வளோ சூப்பரா எப்படி பண்ண முடியும், ஏன்னா என்ன விதமான கைண்ட் ஆஃப் ஆக்டிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் சப்த சாகர்தாச்சையில போகும்போது உதாரணத்துக்கு ஒரு சீன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிரியா வந்து ரக்ஷித் செட்டி அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீடு பெருசா இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு லைட் வரணும், வெளிச்சமா இருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே கிடைக்காம இருக்கும்போது அதுக்கப்புறம் அதே ரக்ஷித் செட்டி மூலியமா தூரத்துல இருந்து ஒரு லைட் கொடுக்கப்படுது. அப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு லைட்டை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இது மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள்ல உங்களோட ரியாக்ஷனா இருக்கட்டும், அதை வந்துட்டு
உள்ள இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ அழகா சட்டலா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா. ஓகே தட்ஸ் த ஸ்டஃப் யூ ஹேவ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல அந்த ஸ்டஃப் எல்லாம் இந்த ஏஸை உங்களுக்கு அதை திருப்தி படுத்துச்சா? ஒரு கமர்ஷியலான படம் மாதிரி எங்களுக்கு தெரியுது, திருப்தி படுத்திருக்கா? ஐ திங்க் ஒரு படம்ல வேற மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில படம்ல இட்ஸ் லைக் அ ட்ராமா, ரொம்ப சட்டிலாக இருக்கும். சில படம்ல வென் இட்ஸ் காமெடி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஸ்ல வந்து இப்போ இட்ஸ் லைக் அ ஜாலி ஃபேமிலி சென்ட்ரிக் காமெடி. அதில் வந்து சட்டில்ட்டி கேன் ஆல்சோ ஒர்க். பட் ஐ திங்க் காமெடிஸில் இட்ஸ் மோர் ஆன் த ஃபேஸ், இன்னும் கொஞ்சம் ஆப்வியஸாக தட்ஸ் மோர் த ஸ்டைல் ஆஃப் அ காமெடி. ஸோ இந்த படம்ல I understand what you're saying, and I think it's slightly different in the sense that it's two different languages. Like எனக்கு அந்த மாதிரி நீங்க அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களே, தட் சப்தாலே ஐ ஃபவுண்ட் தட் வெரி டிஃபிகல்ட். எனக்கு ஒரு டைலாக் கொடுத்தா இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இமோஷனல் கான்டெக்ட் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சீனில் where you're just responding to natural light, அதில் கூட ஒரு மீனிங் இருக்குது, ஒரு சட்டில் மீனிங் இருக்குது. பட் I used to find that very difficult, for example. எனக்கு அது ரொம்ப கஷ்டம். ஓகே தட் கெய்னிங் த பிலீஃப் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சப்தசாகரத்தில் இப்போ அந்த கேரக்டர் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஈவன் ரக்ஷித் செட்டி சார் வந்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஓகே இதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஓகே நம்ம வந்து ஒரு மோரோவர் ஒரு 10 மூவிஸ் பண்ண ஒரு ஹீரோயின்ட்ட நம்ம போயிட்டு இந்த கதையை சொல்லாமல் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நினைக்காம ஹீ பிலீவ்ட் யூ, தென் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும்போது எப்படி அந்த பிலீஃபை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? புரியல. லைக் யூ சேயிங் ஹவு டு ஐ அந்த ஒரு ஹோம் ஒர்க்கா இருக்கலாம், உங்களோட ஹோம் ஒர்க் எப்படி அந்த ஒரு கேரக்டர் அதை நீங்க வந்து ஒரு டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு பிலீஃப் நீங்க உங்களுக்கு பிலீவ் பண்ணிருக்காங்கல்ல, அதை நீங்க எப்படி சம்பாரிச்சீங்க இப்போ ரக்ஷித் செட்டிட்ட இருந்து? நம்ம டைரக்டர் ஹேமந்த் இருக்காங்கல்ல, லைக் the belief that he had to give me that kind of difficult role. சில சீன்ஸ்ல டயலாகே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் வித் தி ஃபேஸ். ஸோ டு கிவ் அ நியூ ஆக்டர் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் குவைட் அ லாட் to take that chance. So எனக்கு like you said நான் ரொம்ப homework பண்றேன். Okay. ஒரு scene வெச்சிட்டு I look at, you know, before this scene what has happened. இந்த பொண்ணுக்கு என்ன மூட்ல is she coming to this dialogue? What is her relationship in whoever she's sharing the scene with, whether it's her partner, so the Rakshit Shetty character, illana it's a different character. What is the relationship between them? Because அது ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா there's a different way of behaving, இல்லைன்னா மதர் கேரக்டர் இருந்தா it's a different way of behaving. So all that அந்த மாதிரி homework பண்ணிட்டு that's how I maintain the belief. Okay. Because when someone has taken a chance on me and said okay எனக்கு ஏதோ I have some அந்த தைரியம் இருக்கும், I know that you will be able to manage something that's very difficult, it's very I have to be responsible for that belief. Okay. Otherwise people will not give me that belief. And they will not give me roles. Okay. Where it all came from? அதாவது இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இது இந்த மதர் கேரக்டர் இருந்தா இது இப்படி பண்ணும், எல்லாமே ஏதோ ஒரு நாலேஜ் ஏதோ ஒரு ஸ்டடி யாரோ ஒருத்தவங்க கத்துக்கிறோம். உங்களுக்கு இதெல்லாம் இந்த நாலேஜ் எங்க இருந்து நீங்க கெயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு ரொம்ப the main place, I think main source of that kind of study was my drama school. இங்கே இந்தியாவில் ஸ்கூலிங்கு அப்புறம் ஃபார் 1 year நான் லண்டனுக்கு போயிட்டு அங்கே ஐ லேர்ன்ட் ஆக்டிங். அங்கே எல்லாரும் ரொம்ப வெஸ்டர்ன் ஸ்டைலில் they'll teach you. ஸோ அங்கே ஷேக்ஸ்பியர் இருக்கும், ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி, மைஸ்னர், அந்த மாதிரி எல்லாம் தியரிஸ் சொல்லிட்டு யூ ப்ராக்டிஸ் இட் அண்ட் they teach you that kind of thing. இங்கே வாபஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு there are a lot of institutions in India. There's places like Adishakti, Pondicherry கிட்ட ஒரு அங்கே there's an acting school called Adishakti. அங்கே they do more Indian styles of Navarasas, Natya Shastras, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாங்க. ஸோ you learn all these things. அப்போ செட்டுக்கு வந்துட்டு you need to make your own mishmash. இது எல்லாமே சில சீன்ஸ்க்கு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி இஸ் வெரி யூஸ்ஃபுல். இப்போ யூ கெட் அ டான்ஸ் சீன், ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபியில் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி இஸ் நாட் யூஸ்ஃபுல், ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் யூஸ்ஃபுல், அது சிலபஸில் கிடையாது. ஸோ ஃபார் தேட் யூ நீட் டு ஆக்சஸ் அ டிஃப்ரெண்ட் திங். மேபி இட்ஸ் பரதநாட்டியம், மேபி இட்ஸ் கதகளி, டிபெண்டிங் ஆன் வாட் தட் டான்ஸ் திங் இஸ். ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஆனால் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லேர்னிங் வாஸ் மை ட்ராமா ஸ்கூல். ஓகே. எனக்கு இப்போது ஒரு தாட்ஸ் இருந்தது, அந்த தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் சப்தசாகர செயலோ சைட் ஏவா இருக்கட்டும், சைட் ஏ பார்க்கும்போதே எனக்கு தோணிடுச்சு என்னன்னா எனக்கு ரக்ஷித் செட்டி சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பையில இருந்தே. அப்போ வந்துட்டு இவங்க இவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ சூப்பராக இருக்காங்க, இவங்க வந்துட்டு இப்போ இங்கே தமிழில் டெபியூ ஆனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு தாட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஸ்டஃப் இவங்கள்ட்ட இருக்குது, செம்மையாக பண்ணுறாங்க, இவங்க நிறைய ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் பேசும்போது இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறீங்க. You are not even from a film background.
ஆமாம். அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? நீங்கள் எப்படி இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? இவ்வளோ ரூட்டடாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசும்போது எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக உங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ. ஸோ அப்பா ஆர்மியில் இருந்தார். பட் அம்மா இஸ் அ பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ அங்கே அந்த அந்த பர்ஃபார்மன்ஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் அங்கே ஷுரு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் பேலே பரதநாட்டியம். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஐ வாஸ் லேர்னிங் போத் ஆஃப் தோஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ். பட் அதுக்கப்புறம் எனக்கு தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு ஸ்கூலில் இருக்கும்போது. ஸோ ஐ திங்க் வென் இட் பிகேம் தியேட்டர், அதுக்கப்புறம் வேறு ஸ்டைல்ஸ் தியேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ டூ மியூசிக்கல்ஸ், அதில் சிங்கிங், லைவ் சிங்கிங் இருக்குது, டான்சிங் இருக்குது. அண்ட் தென் ஃபில்ம் கூட அப்படி தான் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் இட். பட் யா, தட் இன்ட்ரெஸ்ட், தட் சென்சிட்டிவிட்டி ஐ ஆல்வேஸ் ஹேட். இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்டார்டிங் ஆஃப் த கரியரில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுறோம். ஒரு டைமில் ஒரு ஃபேம் அந்த விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்கள ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிடுவாங்க. அந்த ஹீரோயின்ஸ் வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸில் ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக வந்துட்டு ஒரு மென் ஓரியன்ட் ஒரு ஹீரோவான ஒரு படத்தில் விமன் கேரக்டர் வந்துட்டு ஒரு ரைட்டிங்கே இல்லாமல் இருக்கும், ஜஸ்ட் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டராக ஒரு விமனை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கான்சியஸாக இருக்கீங்க? எனக்கான ரைட்டிங் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயத்தில் எவ்வளோ கான்சியஸாக இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் பிகாஸ் மை பிலீஃப் இஸ் இட்ஸ் நாட் பேட். அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்னு சொல்கிறாங்களே, இட்ஸ் நாட் அ பேட் திங் டு டூ தட். சில சமயம் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இஃப் தேர்ஸ் நோ ஸ்கோப் ஃபார் மச் ஆஃப் த, பிகாஸ் இட்ஸ் நாட் அன் அன்இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த ஏதோ ஒரு ஆர்க் இருக்கும். மேபி த ஹீரோயின் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் தட். பட் இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு பி இன்வால்வ்ட் இன் த ப்ராஜெக்ட், ஐ டோன்ட் திங்க் தர்ஸ் எனிதிங் பேட் இன் தட். ஆனால் அதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் சம் வே டு புட் சம்திங் இன் டு தட் thing is what I believe. Idu varaikum I have not done too many roles like that. Most of the roles that have found me, because aprida the character will find you. Most of them have had quite a lot to do. But I think it's hard. Just like how intense scenes kudave romba kashtam. But sometimes dancing is also very hard on screen. So that is not simple. Or flower pot role le moon scenes and dance choreography might be there. But that's also very difficult to do. So I don't think we should look down on it, but it depends on each person's interest. ஓகே, இப்போ உங்களுக்கான இந்த இப்போ தமிழ் சினிமாவில் அந்த ஒரு கேட் ஓப்பன் ஆகும்போது இது இப்போ தான் ஓப்பன் ஆகுதா? தென் இப்போ ஓப்பன் ஆனோடனே இந்த 2 படத்தை தான் அக்செப்ட் பண்ணீங்களா, இல்லை ஏதாவது ரிஜெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ரிஜெக்ட் பண்ணல. I've had lots of times. நான் ஆடிஷன் I think 2018 இருந்து I've started auditioning. Oh. So yeah, I think for even for Tamil movies. ஆமா, I think so. I had auditioned I think in the past. இப்போ I don't ஞாபகம் இல்லை. But yeah, with every actor's life அப்படிதான். You start first 2-3 years is just auditioning. ஒரு break, there's not a single break. Okay. அதுக்கப்புறம் something happens and then you start getting opportunities and then it moves on like that. வெளில இருந்து பார்க்கும்போது டக்குன்னு இவங்க பாரு இப்போ தான் டெபியூ ஆகுறாங்க. பட் விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும், எஸ்கே சாரா இருக்கட்டும், தெலுங்குல என்டிஆர் அப்படின்னு தொடர்ந்து பாரு பெரிய பெரிய ஹீரோஸோட பண்றாங்க, வெரி லக்கி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை டேர்ம் யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் நீங்க கோத்ரூ பண்ணுவீங்க? நான் எவ்வளவு நாள் ட்ரை பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்ல, because I think luck is also very important. Okay. இப்போ பாருங்க, எனக்கு if you take for example Sapta, அது எனக்கு break தான். That was my biggest break. The reason I got that film is because I messaged the director and said, sir, நான் உங்க படம்க்கு I heard ஒரு newspaperல I read that you're looking for a heroine. ஆடிஷன் பண்ண முடியுமா சார்? நான் குவாலிஃபிகேஷன்ஸ், நான் இங்கே ஐ லேர்ன்ட் ஆக்டிங், இஃப் யூஆர் ஓகே ப்ளீஸ் கேன் ஐ ஆடிஷன் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அவங்க பார்த்துட்டு he replied. Maybe after some 10-15 days he replied to that message saying, okay, ஆடிஷன் பண்ணலாம், இது சீன் அப்படி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ there is luck. If you had not read my message, I would not have that film. So we worked hard. எல்லாரும், everyone works hard only. But அந்த ஒரு சின்ன luck is always there. So I never feel angry or anything when someone says lucky. அது எனக்கு தெரியும், I know how hard I work, but I also know how important luck is. So it's a combination. Okay, ரொம்ப கியூரியஸா இருக்கு, என்ன ஆடிஷன் பண்ணாங்க, என்ன சீன் கொடுத்தாங்கன்ற எனக்கு அந்த ஆடிஷன் அந்த விஷயம் தான் போயிட்டு இருந்தது. அந்த தமிழ்ல I don't remember what the dialogue was, but கன்னடால ನನ್ನ ಸಮುದ್ರ ನೀನು
அந்த beach என்னோட ல walk கடல் பண்ணும்போது, நீனு அப்படின்னு என்னோட சொல்லுங்க. கடல் நீனு ஃபோன்ல பேசிட்டு ம் மனு அங்க காடி டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்களே, இஸ் டிரைவிங், இஸ் காட் த திங் இன் இஸ் இயர் அண்ட் ஷீஸ் லைக் இப்படி பேசு, ஆ ஃபோன் பிடிச்சிட்டு கடல் சவுண்ட். அதுதான் ஆடிஷன். அதுதான். ஆமா. ஓகே. இட்ஸ் இப்போ ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும்போது வி ஆர் நாட் இன் நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப்ல நம்ம ஒரு லைஃபுக்குள்ள போய் அடாப்ட் ஆக போறோம். அப்படிங்கும்போது இப்போ நீங்க வந்துட்டு இப்போ அந்த படத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கடல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க. இது இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கடல் பிடிக்கும். நான் இன்னொருத்தவங்களுக்கு போயிட்டு அந்த கடல் கூட அந்த கடல் என்கிட்ட பேசும், நான் கடல்கிட்ட பேசுவேன்னு சொன்னா மற்றவங்க சிரிப்பாங்க. பட் அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். மேபி நீங்களும் அதோட இருந்த ஒரு அவே கேரக்டரா இருக்கலாம். ஒரு கேரக்டரோட நாம போய் அடாப்ட் ஆயிக்கிறதா எப்படி, அதுக்கான ஹோம்ஒர்க் என்ன பண்றீங்க நீங்க? ஐ திங்க் வேற படமுக்கும் வேற ப்ராசஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஐ வாஸ் சேயிங், சில படமுக்கு தட் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் திங் அடாப்டேஷன் ஒர்க்ஸ். சில படமுக்கு யூ நீட் லைக் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். சில படமுக்கு யூ கான்ட் ப்ரிப்பேர், யூ ஹேவ் டு கம் டு செட், அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு, இல்லைனா இட் டிபெண்ட்ஸ் ஆல்சோ ஆன் த டைரக்டர் ஸ்டைல். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங், எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். ஐ ஒர்க் ஆன் த ஸ்கிரிப்ட், ஐ மெமரைஸ் த ஸ்கிரிப்ட் ஃபுல்லி. எனக்கு அந்த டயலாக்ஸ் ஃபுல் தலையில் இருக்கும்போது ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் த எமோஷன்ஸ். பட் ஃபார் ஒன் டிரெக்டர் தட் ஐ ஒர்க்ட் வித் இன் த பாஸ்ட், ஹி வாஸ் சேயிங் யூ ஆர் ஃபோக்கஸிங் டூ மச் ஆன் த வேர்ட்ஸ். ஸோ ஹி டிடன்ட் கிவ் மீ ஸ்கிரிப்ட். ஸோ ஷூட்டுக்கு வரும்போது இன் த மார்னிங் ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் மை ஷாட் ஹி வுட் கிவ் மீ த ஸ்கிரிப்ட் அண்ட் சே இப்போ நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஷார்ட்டில். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் டைரக்டர் ஸ்டைல் ஆல்சோ. So you have to just adapt with the flow. We have like some 5-6 different techniques. வேற படம்க்கு வேற ப்ராசஸ். ஓகே. ஆக்டிங் பத்தி பேசும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, ஆக்டிங் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஆக்டிங், இட்ஸ் ஆல்சோ அபவுட் ரியாக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ரியாக்டிங் டு விஜய் சேதுபதி, ரியாக்டிங் டு எஸ்கே, ரியாக்டிங் டு ரக்ஷித் செட்டி, என்னென்ன மாதிரியான, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி சார் நடிக்கும் போது நாமெல்லாம் வந்து ஒரு ஏதாவது சின்ன மிஸ் பண்ணிட்டோன்னா அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அவரோட கோ ஆக்ட்ரஸ் நிறைய பேர். உங்களுக்கு அந்த மாதிரி இந்த 3 ஆக்டர்ஸ்ட நான் இப்படிதான் நான் ரியாக்ட் பண்ணுவேன், இப்படிதான் நான் இது பண்ணிப்பேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இல்லை, எல்லாரும் வேற ஸ்டைல் இருக்கு. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி தேர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரக்ஷித் ஸ்டைல் இஸ் வெரி சட்டில். ஸோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணோம் நாங்கள் கூட. வென் யூர் ஒர்க்கிங் வித் ஹிம், யூ ரிஃப்ளெக்ட் தட் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். இப்போ விஜய் சார் இஸ் வெரி, யூ ஹாவ் டு பி வெரி அவேக், பிகாஸ் சடனாக ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு யூ நீட் டு ரெஸ்பாண்ட் டு தட். இல்லைனா இட் லுக்ஸ் வியர்ட், இட் லுக்ஸ் லைக் ஏதோ இக்னோர் பண்ணிட்டு you've moved on to the next thing or something like that. So சில சீன்ஸில் விஜய் சார் would add one more layer which I have to respond to. Otherwise you have to cut the scene and start again. So அவங்க ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. ஸோ and I think that's really good because it keeps the scene alive. இல்லைனா அந்த டேக் பண்ணிட்டு it becomes very practiced. So Vijay sir knows exactly when it's become too practiced. அப்போ பிரேக் பண்ணதுக்கு he'll do something. Which is within character only, but he'll do. So then you also, you're like, oh, okay, come on, I need to be awake, I need to be alive to respond. Okay. So reacting to SK. It's really nice when because I think SK sir is very sensitive. So he'll also notice the way you're taking a dialogue. He will adapt his way of taking the dialogue. And the conversation is always going on. So I don't mean literal conversation like dialogue. And as an actor, he's so sensitive that he will notice if you've taken one line differently, he'll notice that he'll take his line slightly differently. So அந்த underlying emotion என்ன இருக்கோ அது சீனில், அது ரொம்ப நல்லா it gets elevated, I think. எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு டேரக்டர்கிட்ட வந்துட்டு அந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க ஒரு விமன் கேரக்டரைசேஷனோட ரைட்டிங்கோ இல்லை அவங்களோட ஆர்க்கோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஹீரோ சென்ட்ரிக்காக நான் நிறைய கமர்ஷியல் டேரக்டர்ஸ் அப்படி பார்த்துருக்கேன். பட் வென் கம் டு ஏஆர் முருகா சார், அவரோட படங்கள்லாம் விமன் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப சென்ட்ரலாக ப்ளே பண்ணுவாங்க. ஈவன் கஜினியா இருக்கட்டும், அக்கீராவா இருக்கட்டும், சர்க்கார்ல வரலட்சுமி அவங்களா இருக்கட்டும், ஈவன் துப்பாக்கி, அந்த ஒரு அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கு காரணமே அந்த காஜல் அகர்வால் அப்படிப்பாங்க. அவரோட அந்த கேரக்டரா இருக்கு விமன் சுற்றி இருக்கிறது. தென் அவரோட படத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அதை பற்றி ஏதாவது? No, it was amazing because எனக்கு அந்த I had a lot of respect for Murugadas sir because of the way that he has written his stories and the heroine characters எல்லாமே. So அப்போ when I met him first time சப்தசாகர்தாச்சே ரிலீஸுக்கு அப்புறம் he was giving me so many compliments, telling me how I had performed and எல்லாம் ரொம்ப he really enjoyed the whole film. So அதுக்கப்புறம் I felt really good that அந்த belief வச்சுட்டு he has a great faith
in what I'll be able to do, and because of that he's offering me this role. ஓகே. உங்களோட மென்டல் ப்ரிப்பரேஷன் இது இப்போ பிஃபோர் சப்த சாகர் ஜெயிலோ நிறைய ஆடிஷன் போயிருக்கீங்க, நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய வாய்ப்புகள் நீங்க கேட்ட காலம் போய் இப்போ உங்களை தேடி நிறைய ஆஃபர்ஸ் வரதா இருக்கட்டும், இப்போ நீங்க பிஸியா நீங்க உங்களை வச்சுக்கிறதா இருக்கட்டும், மென்டலா எவ்வளவு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க, இந்த சக்சஸை எப்படி நீங்க பாக்குறீங்க, அதுக்கு ருக்மிணி என்ன அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க? இல்லை என்ன அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது, இட்ஸ் நியூ ஃபார் மீ ஆல்சோ. இட்ஸ் a very new experience. இவ்வளோ பிஸியா I've never been so busy in my life idukku munnadi. So I'm also like I'm taking time to rest little bit. I'm taking time because when you do your work it has to be up to a certain level. Ipo if I'm shooting 4 films at the same time, ஒரு படம் ரிலீஸுக்கு வந்தப்போ I can't say இல்லை actually I was shooting 3 films at this time, that's why my performance is not great here. Because my 100% is divided by 4, sorry please excuse me. அந்த மாதிரி you can't explain it away. Each of the films has to be at your level best performance. So that's also something that I'm trying to focus on, because இது வரைக்கும் all my films I've been doing like one at a time. So now to focus on all of them, give them their time, breathe, rest, அது ரொம்ப முக்கியம். I'm also learning how to do it. But yeah, it involves a lot of mental preparation. It involves just shutting down when you have to shut down. அந்த மாதிரி. Who is behind Rukmini Vasanth? அதாவது ஒரு மென்டரா இருக்கட்டும், நீங்க ஏதாவது டவுனா ஃபீல் பண்ணாலோ இல்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும்னாலும் நீங்க யார்கிட்ட போய் நிப்பீங்க? It varies. Family எல்லாரும், தங்கச்சி, அம்மா, I reach out to them a lot. My friends. அது personal life, those are the people I reach out to. Otherwise people like Hemant, நம்ம சப்தா டைரக்டர், நான் I rely on his like professional opinion a lot. Because I got my first break from him, no? Rakshit, all of them. I rely on their opinions a lot. கண்டிப்பா. ரக்ஷித் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு நீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து அவருடைய படத்துல இருந்து இந்த படம் நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்களா? ஹேமந்த் அவர்கள்ட்ட போய் ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. because it was because of them, இல்லையா? Like Rakshit is the producer and the co-star, Hemant is the director. So rendu peru they've given me this chance. So it was very beautiful, and I had a lot of support from them also when there was a lot of அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் 2 படம் they also were supporting me a lot. They were also telling people about how amazing I've done. So it was a very beautiful experience. இப்போ May 23rd ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது அந்த டே அப்போ எப்படிலாம் இருக்க போறீங்க, எங்க போய் படம் பார்க்கலான்னு இருக்கீங்க, அதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போறீங்க? ஏன்னா ஸ்ட்ரைட் தமிழ் ஃபிலிம்ல இப்போதான் ஆடியன்ஸ் உங்களை ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போறாங்க அப்படிங்கும்போது நர்வஸ்னஸ் இருக்குல்ல? ஆமாம், கண்டிப்பாக நர்வஸ்னஸ் இருக்கும். பட் yeah, I don't know. I've not thought about it. இன்னும் பிளான் எல்லாமே பண்ணோம். Where to watch it exactly. இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம். That's the hope. அதான், we'll see. I've not made any plans so far. But I'm just very excited. I want to see what people think of the story. இப்போ and இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஃபேமிலி ஃபன் மாதிரி ஒரு ஃபில்ம், it's one of the first times I'm doing it. So I want to see how people react to it, how they enjoy it. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. மிகப்பெரிய வரவேற்பு உங்களுக்கு இங்க தமிழ் சினிமால கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினியுலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much for the interview. Thanks Rahul. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.